100 Days Challenge. இன்னைக்கு டே 36. TNPSC 2026ல ஒரு அரசாங்க பணி வாங்கணுங்கிற நம்மளோட இந்த பயணத்துல கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் கூட விடாம தினமும் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ நிச்சயமா உதவும். இந்த பயணத்துல தொடர்ந்து வாங்க, வெற்றி நம்மள தேடி வரும். சரி, இன்னைக்கு நாம வரலாறுல இருந்து நிச்சயமா கேள்விகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். நீங்க டிஎன்பிஎஸ்சியோட எந்த பழைய கேள்வித்தாள் எடுத்து பார்த்தாலும் சரி, சோழர்களோட நிர்வாகத்தை பத்தியோ இல்ல பாண்டியர்களோட வணிகத்தை பத்தியோ ஒரு கேள்வியாவது இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால இது வெறும் ஒரு வரலாற்று பாடம் மட்டும் இல்ல, இது உங்களுக்கான உறுதியான மதிப்பெண்கள். அதனால கொஞ்சம் கவனமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, நம்ம பாடத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன் டிஎன்பிஎஸ்சி திரும்ப திரும்ப சோழர்களோட உள்ளாட்சி முறை, அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற ஜனநாயகம், பஞ்சாயத் ராஜ், இதுக்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு அடித்தளம் போட்டிருக்காங்க. அவங்களோட குடவோலை முறை அப்படிங்கிறது கிராம சுயாட்சிக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம். அதனாலதான் இது குரூப் 4 லெவல்ல இருந்து குரூப் 1 மெயின்ஸ் வரைக்கும் ஒரு தவிர்க்கவே முடியாத டாபிக்கா இருக்கு. ஸ்கூல் புக் இருக்கிறத தாண்டி தேர்வு நோக்கில இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். முதல் பகுதி, சோழர் பேரரசின் எழுச்சி. சங்க காலத்துல புகழோட உச்சியில இருந்த சோழர்கள் ஒரு காலகட்டத்துல, அதாவது களப்பிரர்கள் காலத்துல கிட்டத்தட்ட இருந்த இடமே தெரியாம போயிட்டாங்க. பல 100 வருஷங்களா பல்லவ மன்னர்களுக்கு கீழே ஒரு சிற்றரசர்களா இருந்தவங்க எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து எழுந்து வந்து தென்னிந்தியாவே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய சக்தியா மாறினாங்க. அந்த எழுச்சியோட கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ பிற்கால சோழர்கள்னு நம்ம யார சொல்றோம்? கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுல சோழ வம்சத்தோட புகழ மீட்டெடுத்த விஜயாலய சோழன் தான் இந்த எழுச்சிக்கு முதல் புள்ளி வச்சவர். அவர் செஞ்ச முதல் முக்கியமான வேலை என்னன்னா, முத்தரையர்கள் கிட்ட இருந்து தஞ்சாவூரை கைப்பற்றினதுதான். கைப்பற்றி அதை சோழர்களோட புதிய தலைநகராவும் அறிவிச்சாரு. இந்த ஒரு நிகழ்வுதான் பிற்கால சோழ பேரரசுக்கு போடப்பட்ட அஸ்திவாரம். தேர்வுல இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். விஜயாலய சோழன், அவர் கைப்பற்றிய நகரம் தஞ்சாவூர், யாரிடமிருந்து கைப்பற்றினார்னா முத்தரையர்கள். இதை மறக்காதீங்க. விஜயாலயனுக்கு அப்புறம் வர்ற முதலாம் பராந்தகன் சோழ அரசை இன்னும் விரிவுபடுத்துறாரு. பாண்டிய நாடு, இலங்கைன்னு பல வெற்றிகளை குவிக்கிறாரு. ஆனா கிபி 949ல நடந்த தக்கோலம் போர் சோழர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்துச்சு. ராஷ்டிரகூட மன்னனான 3ஆம் கிருஷ்ணன் கிட்ட பராந்தகனோட மகன் ராஜாதித்தன் இந்த போர்ல வீரமரணம் அடைஞ்சாரு. இந்த தோல்வி சோழர்களோட வளர்ச்சிய கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு தடுத்து நிறுத்திடுச்சு. தக்கோலம் போர் நடந்த வருஷம் யார்லாருக்கு இடையில நடந்துச்சுங்கிறது தேர்வு நோக்குல ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஒரு சின்ன இருண்ட காலத்துக்கு பிறகுதான் சோழ சாம்ராஜ்யத்தோட சூரியனா மாமன்னன் ராஜராஜ சோழன் உதயமாகிறார். பகுதி 2, மாமன்னர்கள். இப்ப நாம சோழ வரலாற்றோட பொற்காலத்துக்குள்ள நுழைய போறோம். ஒரு பேரரசு உருவாக்கி அதோட புகழ உச்சிக்கு கொண்டு போன தந்தை மகன் இணையான ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களோட சாதனைகள் இல்லாம டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள் இருக்கவே இருக்காது. வாங்க அவங்களோட உலகத்துக்குள்ள போகலாம். தேர்வுல நம்மள குழப்பறதுக்குன்னே இருக்கிற இடம் இதுதாங்க. தந்தை ராஜராஜன், மகன் ராஜேந்திரன், இவங்க 2 பேரோட சாதனைகளையும் நம்ம சரியா பிரிச்சு பார்க்கணும். முதலாம் ராஜராஜன்னா தஞ்சை பெரிய கோயில் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு பலமான கடற்படைக்கு அடித்தளம் போட்டவர் அவர்தான். அவரோட பட்டங்கள் மும்முடி சோழன், ஜெயகொண்டான். இப்போ அவரோட மகனான ராஜேந்திரனை பாருங்க. அவர் தந்தையை விட ஒரு படி மேல போய் கங்கை வரைக்கும் படையெடுத்து கங்கை கொண்டான் ஆனாரு. கடல் கடந்து கடாரத்தை வென்று கடாரம் கொண்டான் ஆனாரு. அது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான நகரத்தையே உருவாக்கினாரு. இந்த வேறுபாடுகளை வச்சுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். அதனால ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைட்ல பாருங்க, சோழ பேரரசோட 2 மகுடங்கள். இடது பக்கம் ராஜராஜ சோழன் கட்டின வானத்தை தொடுற மாதிரி இருக்கிற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். வலது பக்கம் மகன் ராஜேந்திரன் தந்தைக்கு சவால் விடுற மாதிரி கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். 2மே கட்டிடக்கலையோட அற்புதம். இது வெறும் கோயில்கள் மட்டும் இல்ல, சோழர்களோட அதிகாரம், பொருளாதாரம், பக்தின்னு எல்லாத்தையும் உலகுக்கு சொல்ற சின்னங்கள். இந்த 2 கோயில்களோட விமான அமைப்புல இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகளை வச்சு கூட கேள்விகள் கேட்க வாய்ப்பிருக்கு. ராஜேந்திர சோழனோட பட்டங்கள் எல்லாம் வெறும் புகழ்ச்சிக்காக வச்சதில்ல, ஒவ்வொன்னும் அவரோட சாதனைகளுக்கான சான்றிதழ். கங்கை கொண்டான், இதுக்கு என்ன அர்த்தம்? வட இந்தியாவுல கங்கை நதி வரைக்கும் சோழ புலிக்கொடிய பறக்க விட்ட சாதனை. அடுத்தது கடராம் கொண்டான்,
அதாவது இந்தியாவோட மட்டும் நிக்காம கடல் தாண்டி இன்னைக்கு இருக்கிற மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளை ஆட்சி செஞ்ச ஸ்ரீவிஜய பேரரச அவரோட பலமான கடற்படைய வச்சு வென்றதன் அடையாளம். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தென்கிழக்கு ஆசியாவையே கட்டுப்படுத்திய ஒரு தமிழ் மன்னன். இந்த 2 பட்டங்களும் முதலாம் ராஜேந்திரனுக்கு சொந்தமானது. தேர்வுல மாத்திடாதீங்க. பகுதி 3. சோழர் நிர்வாகமும் சமூகமும். போர்கள், வெற்றிகள்லாம் ஒரு பேரரசோட வெளித்தோற்றம் தான். ஆனா அதோட உண்மையான பலம் அதோட நிர்வாகத்துல தான் இருக்கு. இந்த விஷயத்துல சோழர்கள் கில்லாடிகள். நான் ஆரம்பத்துல சொன்னதையே மறுபடியும் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சிக்கு சோழர்கள் பாடத்திலிருந்து கேள்வி எடுக்கணும்னா அவங்களோட முதல் சாய்ஸ் இந்த நிர்வாக முறை தான். இதுல வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கேள்விதான். அதனால கவனம் சிதறாம பாருங்க. சோழர்களோட நிர்வாக அமைப்பை பாருங்க, எவ்ளோ அழகா திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நாடு எப்படி மாநிலங்களா பிரிஞ்சிருக்கோ அதே மாதிரி அவங்க பேரரச மண்டலம்னு பிரிச்சாங்க. மாநிலங்களுக்கு கீழே மாவட்டங்கள் இருக்கிற மாதிரி மண்டலங்களுக்கு கீழே வளநாடு, நாடுன்னு பிரிவுகள் இருந்துச்சு. மாவட்டத்துக்குள்ள தாலுகா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கூற்றம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, அதாவது பல கிராமங்களோட தொகுதி. இந்த நிர்வாகத்தோட ஆணி வேறியதுன்னா அது ஊர், அதாவது கிராமம்தான். இந்த வரிசை, அதாவது ஹைரார்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்டலம், அதுக்கு கீழே வளநாடு, அதுக்கு கீழே நாடு, அதுக்கு கீழே கூற்றம், கடைசி அழகு ஊர். இத பொறுத்துக்க கேள்விய பலமுறை கேட்டிருக்காங்க. சோழர் நிர்வாகத்தோட மணிமகுடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கிற குடவோலை முறைதான். இது ஒரு தேர்தல் முறை. எப்படின்னா, கிராம சபை உறுப்பினரா போட்டியிட சில தகுதிகள் இருக்கும். இவ்ளோ நிலம் இருக்கணும், இவ்ளோ படிச்சிருக்கணும்னு தகுதிகள் இருக்கும். அந்த தகுதி உள்ளவங்களோட பேரை பனை ஓலையில எழுதி ஒரு குடத்துல போடுவாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருக்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு குடத்துல இருந்து ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு வெளிப்படையான தேர்தல் முறை பாருங்க. இதுதான் சோழர் கால ஜனநாயகத்துக்கான மிகச்சிறந்த சாட்சி. உத்திரமேரூர், குடவோலை முறை, இந்த 2 வார்த்தைகளும் தேர்வுல திரும்ப திரும்ப வரும். அடுத்த சோழர் காலத்துல நிலக்கொடைகளும் சமூக பிரிவுகளும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிராமணர்களுக்கு வரியே இல்லாம கொடுக்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம்னு சொல்லப்பட்டுச்சு. கோயில்களோட செலவுகளுக்காகவும் பூஜைகள் நடக்கிறதுக்காகவும் கொடுக்கப்பட்ட நிலம் தேவதானம், அதாவது தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. சமண பள்ளிகள் இயங்குறதுக்காக கொடுக்கப்பட்டது பள்ளிச்சந்தம். இந்த 3ம் பொறுத்துக பகுதியில நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி சோழர் கால சமூகம் பலங்கை, இழங்கைன்னு 2 பெரிய பிரிவுகளா இருந்துச்சு. இதுல வணிகர்கள், கைவினைஞர்கள், விவசாயிகள்னு பல சமூக மக்கள் அடங்கியிருந்தாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 4. பாண்டிய அரசின் மீண்டெழுச்சி. வரலாறுல எப்போதுமே ஒரு பேரரசோட வீழ்ச்சி இன்னொரு பேரரசோட எழுச்சிக்கு வழிவகுக்கும். சோழர்களோட அதிகாரம் குறைய ஆரம்பிச்ச 13ஆம் நூற்றாண்டுல தெற்கே மதுரையை தலைநகரா வச்சு பாண்டியர்கள் தங்களோட 2வது இன்னிங்ஸை ரொம்ப வலுவா ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளா சோழர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தவங்க இப்போ தென்னகத்தோட புதிய தலைவர்களா உருவெடுக்கிறாங்க. பாண்டியர்கள்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது மதுரை மாநகரம், அதுக்கப்புறம் அவங்களோட அரசு சின்னமான மீன். கடலோடு நெருங்கிய தொடர்புல இருந்த அவங்களோட வாழ்க்கைக்கும் முத்து குழித்தல் மாதிரி தொழில்களுக்கும் இந்த மீன் சின்னம் ஒரு சரியான அடையாளம். இந்த நாணயத்துல நீங்க பாக்குற மாதிரி இந்த இரட்டை மீன் சின்னம் தான் அவங்களோட இறையாண்மையின் முத்திரை. எப்படி சோழர்களுக்கு புலியோ, சேரர்களுக்கு வில் அம்போ, அதே மாதிரி பாண்டியர்களுக்கு மீன். இந்த சின்னங்களை வச்சு பொறுத்துக்க கேள்வி வரலாம். பாண்டியர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோவோட குறிப்புகள். அவர் ஒரு தடவையில 2 தடவை பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. அவரோட குறிப்புகள் ஒரு வெளிநாட்டு பயணியோட நேரடி சாட்சியம், அதனால ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, பாண்டிய துறைமுகங்கள்ல அரேபியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகள் வந்து இறங்குனதை பத்தியும் உலக புகழ்பெற்ற அவங்களோட முத்து குளித்தல் பத்தியும் ரொம்ப விரிவா எழுதியிருக்காரு. சோ மார்க்கோ போலோ, பாண்டியர் காலம், குதிரை வணிகம், இந்த 3ஐயும் இணைச்சு படிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். பகுதி 5. பாண்டியர் கால நிர்வாகம். சரி, பாண்டியர்களோட நிர்வாகம் சோழர்கள் மாதிரி தான் இருந்துச்சா, இல்ல அதுல ஏதாவது முக்கிய வேறுபாடுகள் இருந்ததா? வாங்க பார்க்கலாம். சோழர்கள் அளவுக்கு நமக்கு விரிவான கல்வெட்டு சான்றுகள் பாண்டியர்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு அவங்க நிர்வாகத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். பாண்டிய நிர்வாகமோ மண்டலங்களா பிரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளால நிர்வகிக்கப்பட்டுச்சு. இந்த அதிகாரிகளுக்கு வெள்ளாளர், அரசர் போன்ற பட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அரசரோட அரண்மனைக்கு திருமாளிகைன்னு பேரு. அவங்க பொருளாதாரத்தோட 2 முக்கியமான தூண்கள் இருந்துச்சு. ஒன்னு மார்க்கோ போலோ சொன்ன குதிரை வணிகம், இது அவங்க ராணுவத்தை பலப்படுத்துச்சு. இன்னொன்னு விவசாயம். சோழர்களை போலவே இவங்களும் பெரிய பெரிய ஏரிகள், கால்வாய்களை வெட்டி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தினாங்க. சரி நண்பர்களே, நாம இப்போ பாடத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகள். இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது அறிவு. இப்போ அந்த அறிவை எப்படி மதிப்பெண்களா மாத்துறதுங்கிற திறனை பத்தி பார்க்க போறோம்.
அடுத்த சில நிமிடங்கள் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நம்மள எங்க குழப்புவாங்க, நாம எங்க கவனமா இருக்கணும்னு இப்போ நான் சொல்ல போறேன். பொறுத்துக்க கேள்விகள், கூற்று காரணம் கேள்விகள்ல தான் நம்மளோட ஆழமான புரிதலை சோதிப்பாங்க. மேலோட்டமா படிச்சவங்கள ஃபில்டர் பண்ற இடமே இதுதான். வாங்க, அவங்க பொதுவா என்னென்ன மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க, அதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணைய ரொம்ப கவனமா பாருங்க. இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு முதல் வரி, முதலாம் பராந்தகன் தக்கோலம் போர், இது சரி. ஆனா கூற்றுல இப்போரில் பராந்தகன் வெற்றி பெற்றார்னு கொடுத்தா அது தப்பு, அது ஒரு தோல்வி. அடுத்தது ராஜராஜன் ராஜேந்திரன் குழப்பம். தஞ்சை பெரிய கோயில்னு வந்தா அது ராஜராஜன், கங்கை கொண்ட சோழபுரம்னு வந்தா அது ராஜேந்திரன். இத மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட்ல வைப்பாங்க. கடைசியா மார்க்கோ போலோ, அவர் வந்தது பாண்டிய மன்னன் மாரவர்மன் குலசேகரன் காலத்துல. இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னரையும் அவரோட காலத்துல நடந்த முக்கிய நிகழ்வையும் துல்லியமா பொருத்தி படிக்கணும். சரி, இப்போ ஒரு குவிக் ரிவிஷன். நான் சொல்ல சொல்ல உங்க மனசுல பதில் வரணும். ரெடியா? உத்திரமேரூர் குடவோலை முறை, மார்க்கோ போலோ பாண்டியர் காலம் குதிரை வணிகம், கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திரன், தக்கோலம் போர் சோழர்களுக்கு தோல்வி ராஷ்டிரகூடர்களுக்கு வெற்றி, மீன் சின்னம் பாண்டியர்கள். அருமை. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் உங்க விரல் நுனியில இருந்தா தேர்வுல நேரத்தை மிச்சப்படுத்தலாம். பதில சரியா தேர்ந்தெடு. இந்த வீடியோக்கு சம்பந்தமான முழுமையான தேர்வு நோக்கில தயார் செஞ்ச நோட்ஸ், டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை அடிப்படையா வச்சு தயார் செஞ்ச ஒரு PDF வெறும் 29 ரூபாய்க்கு மட்டும் இருக்கு. ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முக்கியமான டாபிக்கை நீங்க முழுமையா படிச்சு முடிக்கலாம். லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட இந்த 100 நாள் பயணம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த நாள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டா படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல சேரலாம். அங்க உங்களுக்கு பிரத்யேகமான உதவிகள் கிடைக்கும். அவ்வளவுதான். டே 36 வெற்றிகரமா முடிஞ்சது. சோழர்கள் பாண்டியர்கள் பாடத்தை நாம முழுமையா பார்த்தாச்சு. நாளைக்கு டே 37ல இன்னொரு முக்கிய தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். போறதுக்கு முன்னாடி இன்னொரு சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறேன். 1000 வருஷம் பழமையான சோழர்களோட குடவோலை முறையிலிருந்து இன்றைய நவீன ஜனநாயகம் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன யோசிச்சு பாருங்க. விடாமுயற்சி மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே வழி. அதை மட்டும் கைவிடாம புடிச்சுக்கிட்டா TNPC 2026ல அரசாங்க வேலை நிச்சயம். தொடர்ந்து படியுங்கள்.